வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் சில நாட்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் செய்த அற்புதங்களிலே இருந்து நாம் சில பாடங்களை படிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றும் கூட மத்தேயு 9வது அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்களிலே உள்ள ஒரு அற்புதத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே படுக்கையிலே ஒரு மனிதன் திமிர்வாதம் பிடித்தவனாக, அதாவது பேரலைஸ்ட் என்ற ஒரு நிலைமையில இருக்கிறான். அவனை ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இதை வேறு சுவிசேஷங்களில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்த இடத்துல மிக திரளான ஜனங்கள் இருந்ததினால் ஜனங்கள் அவனை மேலே கூரையை பிரித்து ஆண்டவருக்கு முன்பாக அவனை இறக்கினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயுவிலே இப்படி மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது. படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல உங்களுக்கு நான் முக்கியமாக வலியுறுத்த விரும்புகிற காரியம் என்னவென்றால், இந்த திமிர்வாதக்காரன், ஆண்டவராகிய இயேசுவிடம் கொண்டு வந்த அந்த திமிர்வாதக்காரன் ஆண்டவரை நம்பினானா என்பது நமக்கு தெரியாது. அவனால் பேசுகிற நிலையில் இருந்தானா என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு அந்த மனிதனை தூக்கி கொண்டு அல்லது சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள் அல்லவா, அந்த மனிதர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். பிரியமானவர்களே, சில சமயங்களில் நாம் சில மக்களுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை அவர்களிடத்துல எந்த தகுதியோ நம்பிக்கையோ இல்லாமல் இருந்தால் கூட அவர் செய்து விடுவார். எதற்காக? நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பார்த்து, அல்லது அந்த குறிப்பிட்ட பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதனுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து, அல்லது ஆண்டவரை பற்றி அவர்களிடத்துல சொல்ல முற்படுகிறவர்கள் அந்த மனிதனுக்காக ஜெபிப்பதை பார்த்து ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். ஆம் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவை நாம் அறிமுகப்படுத்தும் போதும், மற்றவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை உற்சாகப்படுத்தி நடத்தும் போதும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தையும் நாம் அதற்காக எடுக்கிற விசுவாசத்தின் கிரியைகளையும் காண்கிறவராய் இருக்கிறார். வேதாகமத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்திலே ஆண்டவர் பேசும்போது இப்படி சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார். சில சமயங்களில் தேவனிடத்தில் கொண்டு வரப்படுகிற அந்த மனிதனுடைய இருதயம் செம்மையா இல்லாமல் இருக்கலாம். அந்த மனிதனுடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறவர்கள் அல்லது அவனை ஆண்டவரிடத்துல கொண்டு வர முயற்சிக்கிறவருடைய இருதயங்களிலே விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கும்போது அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆகவே மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதிலே, மற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்துவதிலே நீங்களும் நானும் சோர்ந்து போகவே கூடாது. இரண்டாவது, இந்த சம்பவத்திலே அவர்கள் ஆண்டவர் இவனை சுகமாக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிறார். பிரியமானவர்களே, இந்த மனிதனுடைய பாவங்கள் தான் இவனுடைய வியாதிக்கு காரணமாய் இருந்திருக்கிறது என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. அதனால்தான் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்.
இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்துல கடைசியாய் சொல்லும்போது, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று அங்கிருக்கிற மக்களுக்கு தம்முடைய அதிகாரத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் பாவங்களை தேவனை தவிர ஒருவரும் மன்னிக்க முடியாதே. இந்த மனிதன் எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லலாம் என்று அங்கே உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் சிந்திக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பாவங்களை மன்னிக்க வந்த தேவனுடைய குமாரன் அல்லது தேவன் என்பதை தெளிவாக உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, பிறரை இயேசுவிடத்தில் கொண்டு வருவோம். பிறருக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்வோம். பிறருக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே சத்தியத்தை அறிவிக்கிற பணியிலே ஈடுபடுவோம். அது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசி அவர்கள் விடுதலை பெற மன்றாடுவோம். அப்படி செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை காண்கிற ஆண்டவர் அநேகரை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நடத்துவார். அப்படி செய்ய தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.